Hi friends, how are you? Okay, fine. இன்னைக்கு நாம கோதுமை குழி பணியாரம் எப்படி பார்க்க போகிறோம்னு பார்க்கோம். ஸ்வீட் பணியாரம், அது கோதுமையிலும் வெல்லத்தையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கோதுமை வெல்லத்தை கரைச்சிக்கங்க, காசிக்கங்க. ரெண்டுத்தையும் இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ஏலக்காய் 2 தட்டி போட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போது இதில் அரைச்சி வச்ச இந்த தேங்காவை மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது அந்த இதில் ஒரு இதுவாக ஊற்றுங்க. சின்ன சின்னதாக வந்தால் கூட ஓகே தான். முதல்ல ஊற்றிடுங்க. இல்லை, கொஞ்சம் பெருசு பெருசாகவே ஏற்றுக்கங்க. இந்த மாதிரி ஊற்றிடுங்க. இது கோதுமைன்றதால நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட. நம்ம வேணால் மைதாவில் கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் தடவிக்கிங்க இந்த குழி பணியார சட்டியில். அப்போ தான் அது அடியில் ஒட்டாது. இப்போ இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓகே, இப்போ கொஞ்சம் வெந்த உடனே 2 ஸ்பூன் வச்சு இது இப்படி கொஞ்சம் திருப்பி விட்டுருக்குங்க. நல்லா பார்த்து திருப்புங்க. பாருங்கள், கீழே நல்லா கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குது. டக்குன்னு இப்படி திருப்பி விட்டணும். எல்லாமே நல்லா வெந்திருக்குது. உங்களுக்கு கோதுமையில் ஒரு ஸ்வீட் பணியாரம். கொஞ்சம் இப்போது திருப்பினோடனே எண்ணெய் விட்டுக்குங்க. ஏன்னா மேலே அது கொஞ்சம் காஞ்ச மாதிரி வரும். அதுக்காக ஒரு இதுலேயும் நான் முதல்ல எண்ணெய் விடலை, இப்போ விட்டுக்கோங்க. காஞ்ச மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் நல்லா உங்களுக்கு இதுவாக தெரியும். திருப்பினோடனே இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போது திருப்பி விடுங்க. கீழே பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. ஏன்னா இது கோதுமைன்றதாலும் உங்களுக்கு சீக்கிரத்துலேயே உங்களுக்கு மெல்ட் ஆகிடும். அதனால தான் ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்க சொல்கிறேன். ஓகே, இப்போ ஓகே, எஸ், உங்கள் குழி பணியாரம், ஸ்வீட் கோதுமை குழி பணியாரம் இப்போ ரெடி. இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். 5 to 10 minutes தான் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.